ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருப்பதி தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு டிடிடி ஒரு முக்கியமான வேண்டுகோள் வச்சுருக்காங்க. கார் ஜீப் பஸ் மூலமாக மலை ஏறும் இறங்கும் பாதைகளில் பக்தர்களோட பாதுகாப்புக்காக ஒரு சில ரிப்பேர் வேலைகள் செய்துக்கிட்டு வராங்க. இந்த ரிப்பேர் வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு மலைப்பாதையை மூடிட்டா பக்தர்களை ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி ஆயிடுங்கிறதுனால வேலைகள் ஒரு புறம் ஓரமாக நடந்துட்டுருக்கும் போதே இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி வாகனங்கள் போகிறதுக்கும் வர்றதுக்கும் அனுமதிக்கிறாங்க. நீங்கள் ரேணுகுண்டா ஏர்போர்ட்லேருந்தோ இல்லை திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ பஸ் மூலமாக வந்தாலும் சரி, இல்லை உங்களோட சொந்த வாகனங்கள் மூலமாக வந்தாலும் சரி, மலைப்பாதையில் போகிறப்போ வர்றப்போ சில இடங்களில் நின்று போகிற மாதிரி இருக்கும், மெதுவாக போகிற மாதிரி இருக்குங்கிறதுனால உங்களோட அந்த பயண நேரத்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மலைப்பகுதிகளில் டிலே ஆனால் கூட நம்ம கரெக்ட் டைமுக்கு நம்மளோட தரிசனத்துக்கு போய் ரீச் ஆகிடலான்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். 4 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பெரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்கி 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 16,500 டோக்கன்ஸ் போல் கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் செக் பண்ணப்போ டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஒரு 6:30 மணி போல் செக் பண்ணேன், 4000 கிட்டேயே டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா நேற்று 6 மணிக்கெலாம் தீந்துருச்சு. ஜென்ரலாக 7 மணி 7:30 மணிக்கெலாம் தீந்துருது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன். இன்னொரு கொஸ்டின் கேட்குறீங்க. பொதுவாக மறுநாள் அதிகாலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்துட்ருந்தாங்க. 3 மணி ஸ்லாட்டு, 4 மணி ஸ்லாட்டு, 5 மணி ஸ்லாட், ஏர்லி மார்னிங் ஸ்லாட். அது இப்போ கொடுக்கறது இல்லையா அப்படின்னா 2-3 டேஸாக கொடுக்கறது கிடையாது. நாளைக்குண்டான டோக்கன் இன்றைக்கி கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் தீந்துருச்சுன்னா கவுண்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாளை மறுநாள் அதிகாலைக்குண்டான டோக்கன் இப்போ கொஞ்சம் நாட்களாக சமீப காலமாக கொடுக்கறது கிடையாது. அப்படி ஒரு வேளை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஸ்ரீவாரிமேட்டோட திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவும் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அப்படி ஓப்பன் பண்ணப்போ 3000 டோக்கன்ஸ் போல் ஸ்லாட் மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து சாயந்தரம் 6 மணி ஸ்லாட் வரைக்கும் டோக்கன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஓரளவுக்கு 10 மணிக்கு முன்னாடியே டோக்கன்ஸ் எல்லாம் தீந்துருது. நீங்கள் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்க. நான் ஆக்சுவலாக டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டைரக்ட் சர்வதர்ஷனம் 15லேருந்து 18 மணி நேரம் ஆகுது. அப்படி நீங்கள் டோக்கன் வாங்க வர்றப்போ 2 to 3 கிளார இப்போ சொன்ன இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு. திவ்யதர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. டோக்கன் நமக்கு ஷியோராக கிடைக்கும். 10 மணிக்கு மேலே நைட்டு வரீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் கம்மி. காலையில் டைம்லலாம் இப்போதைக்கு டோக்கன்ஸ் இருக்கிறது கிடையாது. நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டோக்கனை வாங்கிட்டு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா மறுநாள் தரிசனம் போகிறதுக்கு. திருமலாவில் ஆஃப்லைன் ரூம்ஸ் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு மத்தியானம் போனால் கூட ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எஸ்எம்எஸ் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னாங்க. லாக்கர் கூட காலையில் போனால் ஈஸியாக கிடைக்கிது, சாயந்தரத்துக்கு மேலே போனால் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ரூமு லாக்கர்லாம் வேணும்னா ஓரளவுக்கு நம்ம காலையில் போய் எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். டோக்கன் வேணும்னா மத்தியானம் கீழ் திருப்பதியில் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை டோக்கனுக்கு ட்ரை பண்ணால் கிடைக்கல, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போகலாமா அப்படின்னா உங்களுக்கு ஓகே இருந்தால் 15 to 18 மணி நேரம் வெயிட் பண்ணுறது. நீங்கள் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போங்க. அது உள்ள கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி பாயிண்ட் மூலமாக கூட போகலாம். அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் அங்கேயே ஒரு தடவை கேட்டுக்கோங்க, அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா வெளியில் வந்துட்டு அதில் போட்டிருக்கிற ஸ்லாட் படி ரீஎன்ட்ரி பாயிண்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். W4 கேட் கிட்டே இருக்கும். அதன் மூலமாக நம்ம போகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சொல்கிறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 79,296 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.49 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,511 பேர். வெதர் நார்மலாக இருக்குது. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் 1 or 2 டேஸில் கொடுத்துருவாங்க. வந்ததும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஈவன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கூட. ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தரிசனத்துலேயோ இல்லை டோக்கன்லேயோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.